இந்த ஆனில் இருக்க சாம்சங் F23 மொபைலை நம்ம வந்து மதர் போர்டை கழட்டி CPU ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னடா ஆனில் இருக்க மொபைலில் மதர் போர்டெலாம் ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபஸ்ட்டு வைஃபை கட் ஆயிருக்கு, அண்ட் வந்து ப்ளூடூத் கட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் கட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கட் ஆகிறதுனால என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மதர் போர்டில் CPU தான். எதனால CPU கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம பண்ணுற எல்லா வீடியோவும் CPU ரிப்பேர் பண்ணால் ரெடி ஆகிறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. இது எதனால நம்ம வந்து CPU ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, மதர் போர்டுக்கும் CPUக்கும் இன்டர்னலாக இருக்க கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம CPU மட்டும் ரிமூவ் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஸோ இதுதான் மேட்டர். இந்த வீடியோலையும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயிலாக புரியும். வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து ரிப்பேர் பண்ணிட்டோம். ரிப்பேர் பண்ண CPUவை ப்ராப்பராக மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம சாம்சங் F23யோட CPU வந்து ப்ராப்பராக மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதனால் ரிட்டன் இஷ்யூஸும் வராது. அகைன் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிறதோ, லோகோவில் வந்து நிற்கிறது, வைஃபை இஷ்யூவோ எதுவுமே வராது. இதே மாதிரியான டிவைஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம itechnix சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.